எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் தரோ, இடியோ டீம் கரூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபால் ஃபைண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு VU 32 inches டிவி பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட் டிகானோட இருக்கிற மதர் போர்டு. அந்த மதர் போர்டில் வந்து அந்த இன்பில்ட் டிகான் செக்ஷன் ஃபெயிலியர், அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணியிருக்கிறோம், அது எப்படி நம்ம இந்த மாதிரி டிவிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விளக்கமாக பார்க்கலாம். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு VU 32 inchஸோட ஒரு மதர் போர்டு TP.VST69T.PBS711 அப்படிங்கிற காம்போ மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து V59 யூஸ் பண்ண ஒரு இன்பில்டு டிகான் யூஸ் பண்ண ஒரு மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இந்த இன்பில்டு டிகான் வந்து பர்னாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கேலார் காஃபில் சென்சார் நம்மளோட பேனலில் ஒரு காஃப் ஃபெயிலியர்னால வந்து அதோட வோல்டேஜ்லாம் இங்கிருந்து தான் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த ஐசி பர்ன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐசி கையில் ஸ்டாக் இல்லை. இப்போ வந்து நான் இந்த செக்ஷனை எடுத்துகிட்டு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பேனல் ரெடி பண்ண போகிறேன். இந்த பேனலில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேனல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த 2 காஃபுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த 2 காஃபுமே வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, பர்னாக இருந்துச்சு. உங்களுக்கு காஃபில் வந்து ஐசி பர்னாக இருக்கிறனால வந்து இந்த செக்ஷன் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 2 காஃபுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எல்விடிஎஸ் கேபிளும் ஃபுல்லாக டேமேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த எல்விடிஎஸ் கேபிளும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு என்ன கேபிள் போட்டுக்கிறோங்கிறத உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலாக ஒரு டிகான் போர்டில் ஒரு காமனான ஒரு டிகான் போர்டில் இங்கே போய் எடுத்துட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இங்கே எல்விடிஎஸ் சிக்னல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இது அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு RSDC வந்து இமேஜ் சிக்னல்ஸாக வந்து இந்த பேனலுக்கு போகும். ஆனால் இந்த மாதிரி இன்பில்ட் இருக்கிற மதர் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வர்றதே வந்து இமேஜ் டேட்டாஸாகவே வரும். ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே வந்து பேனல் ப்ராசர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் ஆகும், இமேஜ் டேட்டாஸாக மட்டும் வெளியே வரும். ஸோ நமக்கு ஒரு காமனாக ஒரு டிகானில் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசரு, ஒரு DC செக்ஷனு, ஒரு காமா செக்ஷன் உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து ஒரு லெவல் ஷிஃப்டர், இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு பேனலில் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு RGB டேட்டாஸ் வந்துருச்சு, ப்ராசர் மாதிரி இங்கேருந்து ப்ராசர்லேயே வந்துருச்சு, இங்கே DC செக்ஷன் இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு காமா செக்ஷனும் ஒரு லெவல் ஷிஃப்டர் செக்ஷனும் மிஸ்ஸிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, HV320 F56 மார்க்கெட்டில் கிடைக்கிற நார்மல் போய் பேனல் தான். F56, F70, F86 இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற போய் 2 கப் போய் பேனல் தான், அதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த போய் பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்டர். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிவைடட் முறையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமா செக்ஷன் இருக்கும். இந்த காமா செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இது டிஜிட்டல் காமா கிடையாது, இது நார்மலான அனலாக் காமா. ஸோ இது காமா செக்ஷன் இங்கே வந்துடுது. விகாம் வோல்டேஜ் இந்த ஐசி இந்த ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருது. ஸோ நார்மலான ப்ராசர் யூனிட்டு, DC செக்ஷனு, லெவல் ஷிஃப்டரு, இது காமா. ஸோ இது எல்லாமே இந்த இதுக்குள்ள கவர் ஆயிரும். ஸோ இந்த இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த DC செக்ஷன் மட்டும் ஃபெயிலியராக இருக்குது. இதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மதர் போர்டு பேக் சைடு நான் திருப்புறேன். இங்கே ஒரு டிகான் போர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டிகான் போர்டில் இருக்கிற இந்த DC செக்ஷனை இங்கே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு DC செக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வோல்டேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VON, AVDD, VOFF, அப்புறம் இங்கே DVDD 3.3 வோல்டேஜ் கிரவுண்டு. ஸோ இது மட்டும் கொடுத்தாவே போதும். ஸோ இந்த வோல்டேஜ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த நம்ம டிகான் போர்ட்லேருந்து நம்ம பைபாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற செக்ஷன் வேலை செய்யாது, இந்த DC செக்ஷன் ஒர்க் ஆகும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகும் இந்த இன்பில்ட் டிகானில் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து 12 வோல்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். இந்த மதர் போர்ட்லேருந்து இந்த டிகான் 12 வோல்ட் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ 12 வோல்ட் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த DC ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த DC செக்ஷன் உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இங்கே லோ லெவல் ஸ்கேனிங் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த பாயிண்டில் ஏறி உங்களுக்கு லெவல் ஷிஃப்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து இந்த ஃபஸ்ட்டு PF பார்த்தீங்கன்னா இது வந்து VGHும் இது வந்து லாஸ்ட் வந்து VGL இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து CPV சிக்னல் வந்து CKV2 வந்து இதாகி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து டிவி ரெடி ஆயிரும். இப்போ இன்னொன்று
என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆல்ட்ரேஷன் இந்த எல்இடிஸ் கேபிளுக்கு வந்து ஒரு சேமாக என்கிட்ட மார்க்கெட்டில் இருக்க கிடைக்கிது. என் கையில் ஸ்டாக் இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் இந்த டீகானில் என்ன இந்த மதர் போர்டில் என்ன எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரெண்டுமே ஒரே சைடு கிடைக்கும். ஆப்போசிட் சைடு கிடைக்கும், ஆனால் மோஸ்ட்லி கிடைக்கிறது அதிகமாக. இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட் கிடைக்கணும். ஆனால் ஆப்போசிட் கேபிள் நம்ம கிட்ட கையில் ஸ்டாக் இல்லை. இப்போ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்படியே ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி இதில் போட்டு இந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வரும். ஒன் செகண்ட், இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வரும். ஆனால் அந்த செக்ஷனை கட் பண்ணி எடுத்து அந்த பின்னை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த ட்ராக்லாம் வெளியே எடுத்துட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன். பேக்லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ டிவி ஆன் பண்ணுறேன். இப்போ வியூ அப்படிங்கிறது ஆன் ஆயிடுச்சு. ப்ராப்பராக டிஸ்பிளே எப்படி ஒரிஜினலாக இருந்துச்சோ அதே மாதிரி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி வந்து ஆடியோ வாய்ஸ் கிளியராக இல்லை யூடியூப்பில் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மைக் வாங்கியாச்சு. ஸோ இன்னும் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோ பற்றி, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்மளோட வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு VU32ஓட ஒரு மதர் போர்டு மாடிஃபிகேஷனோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.